தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தமிழக முதலமைச்சரே அதான சொல்லியிருக்காரு. பீகார் மாதிரி இன்னொரு தேர்தலை தமிழகமோட மற்ற மாநிலங்களோ சந்திச்சால் பாஜக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது போன்ற எஸ்ஐஆர்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது. உங்களுக்கு ஒரு பியூட்டி தெரியுமான்னு தெரியல, ஒரு அருமையான சம்பவம் தெரியுமான்னு தெரியல. இந்த எஸ்ஐஆரை டோர் பை டோர் உட்கார்ந்து ஃபில் பண்ணி அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சிக்கு எந்த கட்சி தெரியுமா உங்களுக்கு பெரும்பான்மையா? திமுக. அங்க உள்ள பிரசாந்த் கிஷோரை இங்க உள்ள விஜய் நான் பாக்குறேன். நீங்க பிரசாந்த் கிஷோரையும் விஜய் இல்ல விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் உள்ள நீங்க பிரசாந்த் கிஷோரோட நீங்க விஜய் நான் திருப்பி ஊமே தெளிவா சொல்லுறேன். பீகார்ல ஒரு நடிகர் சிஎம் ஆக முடியாது, தமிழ்நாட்டுல ஆகலாமே. அது சாபக்கேடு சொல்றேன். இது தவறான வார்த்தை கிடையாது. சாபக்கேடுங்கிற மாதிரி பேசுறீங்க. இதே எம்ஜிஆரும் தமிழ்நாட்டை எம்ஜிஆரை தூக்கி வச்சு பிஜேபி இன்னைக்கு ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாங்க. அவங்களோட நீங்க அலைன்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி. விஜயகாந்தை தேடி பாஜக 2-3 தடவை அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த நடிகரை பாஜக புறந்தள்ளிட்டு போயிருந்துச்சு? பாஜக போய் தான் ரெண்டு பேரும் நேரடியா சாவக்கேடுங்கிற வார்த்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதே இந்து அமைப்புகள் அவங்களை தேடி போய் நின்னவர்கள் தானே. ஏடிஎம்கேவோடய அலைன்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அலைன்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க. 4 சீட்டு தானே ஜெயிக்க முடிஞ்சு. அதுவும் கொஞ்சம் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் சேர்ந்து தானே ஜெயிக்க முடிஞ்சு. கட்சியினுடைய தலைவரை கடந்த கால சூழல் என்பது வேற. அது இதான் போன எலெக்ஷன்ல சொன்னீங்க, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல எல்லா தேர்தலையும் சொல்லுவோம். நாங்க தேர்தல் போது தான் சொல்லுவோம். ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக இந்து எழுச்சி பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பல சந்தோஷ்குமார் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். ஃபேண்டம் மீடியாவுக்கு அன்பு வணக்கங்கள். டெல்லி குண்டுவெடிப்புல இருந்து நம்ம பார்த்தோம்னா இது பீகாருடைய தேர்தல் நடக்கிற டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான உண்மை சார். இல்ல பீகாரினுடைய தேர்தல் நடக்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்தது. பீகாரினுடைய தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றிருக்கு. அதை தான் இதையும் நாங்கள் தொடர்புபடுத்தல. குண்டுவெடிப்பு ஒரு பக்கம் நடந்து அமித்ஷா மீது பல்வேறு இதை வச்சிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் முன்னெடுத்து சென்றாலும் பீகாரில் நடைபெற்ற தேர்தலுடைய முடிவுகள் ஒரு பெரிய அளவுல பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. பல அரசியல் விஞ்ஞானிகளை இந்த தேர்தலுக்கும் இந்த குண்டுவெடிப்பு ஒரேட்டத்தில் வந்ததுனால பல அரசியல் விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க மீடியாக்கள். அவங்களோட உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மீடியா அந்த அரசியல் விஞ்ஞானி எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பதான் குண்டு வெடிக்கின்றாங்க. உண்மையில பயங்கரவாதிகளுக்கு தேர்தல் கணக்கு இல்லை. பயங்கரவாத செயல் செத்து போன 18 கண்ணீரோட குஜாலா இருப்பாங்களா, அதுக்காக தான் அந்த குண்டு வெடிப்புல கலந்துக்கிறதே காரணம். இது போன்ற டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போக விரும்பல. அது அவங்களுடைய மத நம்பிக்கைன்னு வச்சுக்கங்களேன். அந்த குண்டு வெடிப்புக்கும் தேர்தலுக்கு சம்பந்தம் கிடையாது நமக்கு தெரியுது. ஆனா இங்க தமிழ்நாட்டில் பேசுற அரசு எப்படி பேசுறாங்க? ஈவன் திருமாவளவன் கம்பு சுத்துறாரு சார். உண்மையிலே திருமாவளவன் போன்ற நபர்கள்லாம் நாடு கடத்த பண்ண வேண்டியவர்கள். இந்த மண்ணில இருந்து உடனடியாக நாடு கடத்தி பிற நாட்டில் போய் ஏதாவது எடுத்துக்காட்டுக்கு பாகிஸ்தானுக்கு பாலிசி சப்போர்ட் பண்றாங்கல்ல, அங்க போய் உட்காந்துக்கிட்டு குண்டு வச்சிருக்க ஆர்வா பேசுனா அவங்க என்ன எதிர்வினை காப்பாங்க தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவர் பேச மாட்டாரு. மிக வாய்க்கூசாம நாக்கூசாம செல்வப்படுத்தி போன்ற திருமாவளவன் போன்ற இந்த மண்ணிற்கு மரபிற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலோட ஒப்பிடுறாங்க. அதாவது தேர்தலுக்காக பண்ண நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா என்னவோ பண்ணலாம் சார். அது பண்ண தெரியாம பண்ண முடியாமலாம் இல்லை. ஆனா சகிப்புத்தன்மையோடு இங்குள்ள இந்துக்கள் சரிசமமாக அத்துணை மக்களையும் ஒருமித்த கருத்தோடு சகோதரத்தோடு பாவித்து வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கும். அதனால அந்த நாடு அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு. நான் திருப்பி சில இடத்துலையும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரையும் தான் நாட்டில் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் திகழும். இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்கன்னா பாகிஸ்தானில் வெள்ளிக்கிழமை குண்டு வெடிக்கிற மாதிரி இங்கேயும் நித்தமும் எல்லா இடத்துலையும் குண்டுகள் வெடிக்கப்பட்டு தான் இருக்கும். பீகாருடைய தேர்தல் முடிவுகளில் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களும் பெருமளவில் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தலித் மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்து வாக்கு வங்கிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு முழுமையான ஒரு வாக்கு வங்கியை இந்தியா அலைன்ஸ் நிச்சயமா சார். 243 அங்க அவங்க யாரும் மதம் பார்க்கல, அங்க யாருமே ஜாதி பார்க்கல, அங்க யாரும் இனம் பார்க்கல, அங்க யாரும் மொழி பார்க்கல. இப்ப சொல்றேன் நான் இஸ்லாமியர்கள் மத ரீதியாக இப்பயும் குறிப்பிட்டு பேசல. தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரம் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அது என்னோட கடமை, நான் சொல்லி தான் ஆகணும். அவர் பயங்கரவாத இஸ்லாத்துல செய்யறாங்கன்றத சொல்றவங்க வச்சவங்க எல்லாம் ஏதோ இஸ்லாத்துல 10 பேர் கடவுள் மறுப்பு சொன்னவங்க கிடையாது. முழுக்க படிச்சுக்காக குறிப்பிடுறோம். நீங்க அந்த தேர்தல் எடுத்துங்க. அந்த தேர்தலுக்காக குண்டு வெடிப்பு சொல்றாங்க. அதை நம்ம கண்டிக்கப்பட்டிருக்கோம். எஸ்ஐஆர்னால ஓட்டு திருட்டு ஆயிடுச்சுன்றாங்க. அதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறதுக்கு கடன் போட்டிருக்கோம். இல்லை அதை தான் ஸ்ட்ராங்காகவே கண்டென்ட் பண்ணுறாங்களே. தமிழக முதலமைச்சரே அதான சொல்லியிருக்காரு. பீகார் மாதிரி இன்னொரு தேர்தலை தமிழகமோட மற்ற மாநிலங்களோ சந்திச்சால் பாஜக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது போன்ற எஸ்ஐஆர்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலுடைய வெற்றியை முழுமையாக காங்கிரஸும் ஏற்றுக்கல, எதிர்கட்சிகள் எதுவுமே ஏற்றுக்கல. இது பயத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடான பேச்சா நம்ம கருதுறோம். இந்த பேச்சை
இது யூபியில எல்லாம் இந்த மாதிரி நடக்க விட மாட்டோம் அப்படிங்கறதுலாம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழக முதலமைச்சரும் அதுதான் சொல்றாரு. எஸ்ஐஆர்னால் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம், உங்களுக்கு ஒரு பியூட்டி தெரியுமா? வாக்கு திருட்டு அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய நடைபெறும், அடுத்தடுத்து இருக்குது அப்படிங்கறது. உங்களுக்கு ஒரு பியூட்டி தெரியுமான்னு தெரியல, ஒரு அருமையான சம்பவம் தெரியுமான்னு தெரியல. இந்த எஸ்ஐஆரை வந்து டோர் பை டோர் உட்கார்ந்து ஃபில் பண்ணி அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படக்கூடிய கட்சிக்கு எந்த கட்சி தெரியுமா உங்களுக்கு பெரும்பான்மையா? திமுக கட்சிக்காரர்கள் மிக தீவிரமாக எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி டோர் பை டோரா கேன்வாஸ் பண்ணி அந்த விஷயத்தை அந்த அபிடவிட்டை கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா திமுக தான். திமுக களத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அவருடைய பயத்தின் வெளிப்பாடு இது போன்ற பேச்சுக்களாக இருக்கலாமே தவிர அவங்க எஸ்ஐஆர் முழுமையாக ஏற்றுக்கிட்டு வாங்கி எலெக்ஷனை வேலையை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு திமுக கடைக்கோடியாக வளர்க்கக்கூடிய அந்த பிஎல்ஓ பொறுப்பாளர்கள்லாம் ரொம்ப தீவிரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேற்கூடிய தலைவர்கள் அரசியல் செய்தாகணும், என்ன பண்ணணும், அவங்களோட பயத்தின் வெளிப்பாடை பேசிவிட்டாங்க, அரசியல் செய்தாகணும்ல, அதுக்காக சொல்கிறாங்க. சார் எஸ்ஐஆர் புரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் அது அவேர்னஸ் இருக்குது. சார் எங்கள் ஊரில் நானும் பூத் ஒர்க் பார்த்தவன், எலெக்ஷன் கமிட்டி வேலை பார்த்தவன், இருக்க பிஎல்ஓலாம் இறங்கி நம்ம வேலை பார்த்துருக்கோம். எல்லா தேர்தல்கள்லையும் நமக்கு அந்த வெளிப்பாடு தெரியும். ஒரு பாகத்தில் குறைச்சா ஒரு 800 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த 800 ஓட்டில் 80 ஓட்டு 70 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி ஆகவும், இறந்தவங்களுடைய அது அட்ரஸாகவும், அந்த ஷிஃப்ட் ஆனவங்களாகவும், இல்லாதவங்களுடைய பேராகவும் இருக்கும். அது அங்கே குறைச்சலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ஃபேக்காவோ தப்பாவோ தவறுதான் ஏற்றிட்டு இருக்கு. ஆனால் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அதை ரெவன்யூ பண்ண வேண்டிய, அதாவது ரிவிஷன் பண்ண வேண்டிய கடமை யார்ட்ட இருக்கு? அரசாங்கத்திட்ட. சார் நான் 1வது படிக்கிறேன், 1வது படிக்கும்போது நான் போட்ட உடைய அளவு இது, இப்போ அதே உடையெல்லாம் போட்டு பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அது போன்ற அதை தான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஏற்றுக்க முடியுது. முன்னாடி கூட தான் தமிழக முதல்வர் வந்து வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தார், இப்போ ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிட்டாரு. ஏன் அவர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டாரு? அந்த ரிவ்யூ வந்து அப்படி பார்க்க முடியல. பட் அது வேறு இது வேறு. அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க தவிர நாங்கள் எஸ்ஐஆர் எதிர்ப்போம், எலெக்ஷன் கமிஷனோட நாங்கள் வந்து கூட்டு போட்டாங்க போயிட்டு அப்பெல்லாம் பேச வந்து பயத்தோட வெளிப்பாடு. ஏன்னா தமிழகத்துலேயும் இது போன்ற மாற்றம் ஏற்பட போது, மக்கள் தெளிவாக இருக்காங்க. பீகாரில் எப்படி அந்த குடும்ப ஆட்சியை தகர்த்தெடுத்து ஒன்றுபட்ட முகம் ஜனநாயகத்தின் ரீதியாக தேசபக்தர்கள் உட்கார வச்சிருக்காங்களோ, அது போன்ற தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய ஒரு அடித்தளமாக பீகார் எலெக்ஷன் அமைஞ்சிருக்கின்றத நம்ம கருதுறோம். இல்லை, அங்கேயாச்சும் ஒரு வலிமையான கூட்டணி வந்து இந்தியா அலையன்ஸில் இருந்துச்சு, இந்தியா அலையன்ஸ்லையும் இருந்துச்சு, இருவரும் மோதினாங்களா இல்லை இந்தியா அலையன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக அலையன்ஸில் வந்து எடப்பாடியே வந்துட்டு தனியா இருக்கிறாரு, அங்கிட்டு ஓபிஎஸ் தனியா இருக்காரு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, கூட்டணி இன்னும் உடையவே இல்லை. 1008 சலசலப்புகள் அவர்கள்ட்ட இருந்தாலும் பீகாரோட கூட்டணி பேர் உங்களுக்கு மகாகட்பந்த், அதாவது என்டிஏவை எதிர்த்து பேசக்கூடிய மிகப்பெரிய மகாகட்பந்த் எதிர்கட்சியா தானே இருக்காங்க. பெரிய எதிர்கட்சியா தானே இருந்தாங்க அவங்க. சார் ஓட்டு கேட்க போனது எதிர்கட்சி இன்னும் எதிர்கட்சியாவே மாறிடுச்சுல, முழுசா ஆளுங்கட்சியா மாறல. அங்க ஆளுங்கட்சியா வந்து நிதிஷ்குமார் இருக்கிறாரு, பிஜேபி உடைய அலைன்ஸ் இருக்குது, திரும்ப ஜெயிச்சிருக்காங்க. பிரச்சனை மகாகட்பந்த் தான் இருந்துச்சு. சார் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டோட சாபக்கேடு, தமிழ்நாட்டோட வரப்பிரசாதம் எடுத்துக்கிட்டு சார் அவங்க கூட்டணியிலேயே காங்கிரஸுக்கும் பிஜேபி காங்கிரஸுக்கும் இவங்களுக்குமே தேஜஸ்விக்குமே வந்துட்டு இமிடியேட்டா ஒரு கூட்டணியை வந்து அமைக்கிறதுலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சீட் பேரிங்ல இஷ்யூஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. மூணாவதா ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோரும் அங்கே வந்து ஓட்ட பிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிராஜ் பஸ்வான் வந்துட்டு முழுக்க வந்து பிஜேபியோடைய சைடில் நின்னதுனால ஒரு முழுமையான வெற்றியை அவங்க பதிவு செய்ய முடிஞ்சு. அதே ஒரு கூட்டணி மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல தான் இங்க தமிழ்நாடு அலைன்ஸ் இருக்குது. டிஎம்கே, விசிகே, எம்டிஎம்கே, சிபிஐ, சிபிஎம், மதிமுகன்னு வரிசையா இருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து சிறப்பான பதில் அதிமுக அலைன்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க, எனக்கு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க ஓமேக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது அங்க உள்ள நம்ம அதாவது காங்கிரஸ் உடைய இந்திய அலையன்ஸ் அந்த மகாகட்பந்தை பாக்குறேன். அதே மாதிரி எங்க இந்திய அலையன்ஸ் இங்க வந்து வலுவா கூட்டணி அமைக்க மிக சிறிய கட்சிகளோட தான் அங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த மாற்று கருத்து இல்ல. அங்க உள்ள பிரசாந்த் கிஷோரை இங்க உள்ள விஜய் நான் பாக்குறேன். நீங்க வந்து பிரசாந்த் கிஷோரையும் விஜய் நீங்க இல்ல விஜய்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு லீடர். நீங்க பிரசாந்த் கிஷோரோட வந்து நீங்க விஜய் வந்து நான் திருப்பி ஓமே தெளிவா சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையும் பீகார் அரசு நிறைய இடத்துல ஒத்து போகும். ஏன் ஒத்து போகுதுன்னு, இங்க ஆட்சியில திமுக இருக்காங்க, அங்க இந்தியா அலையன்ஸ் ஆட்சியில இல்ல. இங்க ஆட்சிக்கு இந்திய அலையன்ஸ் அதாவது என்டிஏ அலையன்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். அங்க இப்ப என்டிஏ அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. இங்க விஜய் இருக்காங்க, அங்க பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க. நம்ம இப்படிதான் பார்க்க முடியும். ஏன் சொல்றேன் எல்லாம் அந்த அளவுக்கு வலிமையா இந்தியா அலையன்ஸ் இங்க இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி ஆக போகுது. விஜய் வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு வாக்கு வங்கி வந்து பிரிக்க, அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு ஓட்டு விழுகல, திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதிமுகவுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு போட்டாதான் அது வந்து பெனிஃபிட். ஆனா அங்க போடாம வந்துட்டு நீங்க விஜய் தான் என்னோட ஆல்டர்னேட்னு சொல்லி போட்டாங்கன்னா ஓட்டுகள் வந்து ஸ்பிளிட் ஆகிறப்ப திமுக ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணி அலையன்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமா இருக்கும். என்னைக்குமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை வந்துட்டு ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் வந்துட்டு எடுத்து அங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு முதல்வரே பயத்தை ஏத்துக்க மாட்டீங்களா? முதல்வரே சொல்லிட்டாரு
பேசினாரு, இந்த சார் திட்டம் இங்க வந்து எடுபடுமான்னு தெரியல பேச அந்த பயத்தோட வெளிப்பாடு பேச ஆரம்பிச்சாரு. நீங்க ஏத்துக்க மாட்டீங்க பாருங்க. முதலமைச்சர் ஏத்துக்கிறது கிடையாது, கல யதார்த்தம் வந்து அததான் சொல்லுது. பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவருக்கு அங்க கூடிய கூட்டம் மிக பெரும்பான்மையான கூட்டம். அவர் அங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்து தலை சுத்தி விழுந்து சாப்பிட நிறைய விஷயங்கள் அந்த தேர்தல் வியூகத்துல அமைச்சு பார்த்தாரு. பட் அவர் வந்து அவருக்கு அது சரியா வரல. வாத்தியார் புள்ள மக்கள்ன்ற மாதிரி அவர் வாத்தியார் வந்து பண்ண இடங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டுச்சு. ஆனா அவரே வாத்தியாரே வந்து மாணவனா போகும்போது தோல்வி அடைகிறாரு. இது இயல்பாயிடுச்சு அரசியல்ல. விஜயும் பிரசாந்த் கிஷோரையும் ஒப்பிடுதல்ங்கிறதே அந்த இடத்துல வந்துட்டு அந்த அளவுக்கான ஒரு விஷயமே இல்ல. ஒப்பிடுதான் சொல்றேன். அங்க உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோருக்கு அதிகப்படியான மக்கள் கூட்டம் இருந்துச்சு, வரவேற்பு இருந்துச்சு, மக்கள் ரொம்ப கொண்டாடினாங்க. புதுதான் நம்ம மாநிலத்துக்கு ஒரு ஒரு விடிவெளி அமைஞ்சிச்சுன்னு பார்த்தாங்க. எல்லா இடங்களையும் நல்ல ஓட் பேங்க் கிரியேட் ஆகும் நினைச்சாங்க. பீகார்ல வந்து ஒரு நடிகர் சிஎம் ஆக முடியாது, தமிழ்நாட்டுல ஆகலாமே. அது சாபக்கேடு சொல்றேன். இது சாபக்கேடு, தமிழ்நாட்டுல நம்மளோட சாபக்கேடு சார். அதாவது நான் திருப்பி சொல்றேன், மாதிரி பேசுறீங்க. இதே எம்ஜிஆரும் வந்துட்டு தமிழ்நாட்டை எம்ஜிஆரை தூக்கி வச்சு பிஜேபி இன்னைக்கு ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தாங்க, அவங்களோடய நீங்க அலைன்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி. விஜயகாந்தை தேடி வந்து பாஜக வந்துட்டு 2-3 தடவை அலைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த நடிகரை பாஜக வந்துட்டு புறந்தள்ளிட்டு போய் நினைச்சு பாஜக போய் தான் ரெண்டு பேரும் நேரடியா சாபக்கேடுங்கிற வார்த்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? இதே இந்து அமைப்புகள் அவங்களை தேடி போய் நின்னவர்கள் தானே. எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து நேரடியாக அரசியல் வந்து ஆட்சியில் வந்து உட்காருன்னு சொல்லலை. அதாவது ஜெயலலிதா அம்மாவும் கூட நேரடியாக அரசியல் வந்து ஆட்சியில் உட்காருன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தற்கொலை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நாளைக்கே வருவோம், ஆட்சி அமைப்போ உட்காந்துருவோம், சிஎம் வந்து தளபதி தான், சிஎம் தளபதி தான். தேர்தல் அதான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் ஒப்பீடு பண்றேன். பிரசாந்த் கிஷோருடைய பகல் கனவு எப்படி தலைவர்கள் வந்து சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எல்லாரும் முதலமைச்சர் கனவோட தான் வராங்க. தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியோட தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு இல்ல சார். பிரசாந்த் கிஷோர் பகல் கனவு எப்படி வந்து கலைஞ்சிச்சோ அதே போல தளபதி விஜயோடைய பகல் கனவு கலையுன்றதுக்காக நான் எடுத்துக்காட்ட சொல்றேன். விஜயோடைய பகல் கனவு உங்க கணக்குப்படி கலையுதோ கலையிலையோ ரெண்டாவது விஷயங்க. உங்க என்டிஏ அலைன்ஸ்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. அதிமுக 3ஆ உடைஞ்சிருக்குது. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன். அதிமுகங்கிறது ஒரு கட்சி இரட்டை இலையோட இருந்துட்டு இருக்கு. இங்க நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமே உள்ள வந்து செட் ஆகல. 2 பேருக்குமே யார் தலைவருங்கிற கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. பிரச்சனை கட்சிக்குள்ளேயே வந்துட்டு பெருசா இருக்குது. அதாவது கூட்டணியில எல்லாமே கரெக்டா இருக்கணும். கூட்டணியில இருக்கிறது 2 கட்சி தான். அந்த 2 கட்சி 3ஆ இருக்கு. சரி, பாமக நாளைக்கு வருது, பாமக நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். பாமக அன்புமணி வந்து உங்களை அலைன்ஸ்ல வருவாரா இல்ல ராமதாஸ் அலைன்ஸ்ல வருவாரா? அங்கேயும் ஒரு கேள்விக்குறி. தேமுதிக இது வரைக்கும் வந்து தேமுதிக வந்துட்டு நாங்க பிஜேபி அலைன்ஸ்குள்ள வரப்போறோம்னு சொல்லவே இல்லை. விஜய் கண்டிப்பா வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. விஜய் வேணுங்கிறதா என்டிஏ அலைன்ஸ் எதிர்பார்க்குறது. திமுக வந்து விஜய் வந்து வரணுங்கிற திமுக எதிர்பார்க்கல. யார் எதிர்பார்க்குறா? என்டிஏ அலைன்ஸ் தான் எதிர்பார்க்குது. என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அலைன்ஸுக்கே தெரியாம இருக்கிறப்ப திமுக அங்க வலுவா இருக்கா இல்லையா? இல்ல, இனி மத்திய சர்க்காருடைய என்டிஏவுடைய ஒட்டுமொத்த பார்வையும் தமிழகத்திலையும் வெஸ்ட் பெங்காலையும் சேர்ந்து பார்க்க போன எலெக்ஷன் அப்பயும் அமித்ஷாவினுடைய பார்வையை சொன்னாங்க, எம்பி எலெக்ஷன் அப்பயும் அமித்ஷாவினுடைய பார்வையை சொன்னாங்க. ஆனா ரெண்டுமே எடுபடவே இல்லை. இல்ல சார், நிச்சயமா இந்த தேர்தல் அமித்ஷா அவர்களுடைய ஒரு முழுமையான ஒரு சக்சஸ் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு தமிழ்நாடோ வெஸ்ட் பெங்காலோ பெரிய அளவு கை கொடுக்கலைங்கிறதான காட்டியிருக்கு எலெக்ஷன் முடிவு. சரி, வெஸ்ட் பெங்காலோட 2ஆம் மிகப்பெரிய கட்சியா கூட மாறிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல அமித்ஷாவினுடைய எந்த முயற்சியுமே பலனளிக்கலைங்கிறதான வந்திருக்கு. இல்ல, அப்படி நீங்க பார்க்க முடியாது. அதாவது உங்களுடைய பார்வை டிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அலைன்ஸ் வச்சு பார்த்துட்டீங்க, 4 சீட்டு தானே ஜெயிக்க முடிஞ்சு. அதுவும் கொஞ்சம் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் சேர்ந்து தானே ஜெயிக்க முடிஞ்சு. கட்சியினுடைய தலைவர் கடந்த கால சூழல் என்பது வேற. இப்ப ரொம்ப வலுவா தீர்க்கமா திடமா இதான் போன எலெக்ஷன்லயும் சொன்னீங்க, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல எல்லா தேர்தலையும் சொல்லுவோம். நாங்க தேர்தல் போதுதான் சொல்லுவோம். நிச்சயமா சொல்றேன், மிக வலுவா தீர்க்கமா திடமா தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பி எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. இது திமுக கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து அவங்க பகுதிகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய செய்தி அதாவது உப்பு தினம் தண்ணி குடிச்சான்ற மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு தண்டனை நிச்சயமா இருக்கணும். நீங்கள் பல அமைச்சர்கள் வந்து எப்போ ஜெயிலுக்கு போகணும்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவர்களுடைய செயல்பாடு வேலைத்திறன் நிச்சயமாக தேர்தலில் குறைக்கப்படும். மத்திய ஒட்டுப்பட்ட பார்வையும் இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்படுன்றதுல தெளிவா இருக்காங்க. நிச்சயமா என்டிஏ அலைன்ஸ் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பீகார்ல ஏற்படுத்தியதை போல 234க்கு 230 கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு நம்புறோம். அப்ப விஜய் கூட்டணிக்கு வந்துட்டு வர வேணாங்கிறீங்களா? தேவையில்ல சார், விஜய் இல்லாமே நாங்க ஜெயிச்சிருவோங்கிறீங்க நீங்க. சார், அரசியல் சார் எப்படி மாறும். அவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து திருப்பியும் வந்து நான் தான் முதல்வர், நான் தான் அடுத்த ஜனாதிபதி, நான் தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி பேசினா அது மாதிரி பேச முடியாது சார். அவருடைய பார்வை அதெல்லாம் போய் விரும்பல. ரியாலிட்டியா நடைமுறையோட ஒத்து போய் இது போன்ற ஒரு புது எதிரியா வந்து இந்த மக்கள் விரோத ஆட்சி இருக்கு, நீ பாதிக்கப்பட்டிருக்க.
திமுகவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவதூறு வழக்கு அவர் வாங்கியிருக்காரு. நம்ம சார்ந்த திமுக அத்துறை அவதூறு வழக்கு, நானும் அவதூறு வழக்கு வாங்கியிருக்கேன். திமுகவில் பல முறை பொய் வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தானா. ஆனால் இவங்க பொறுப்பாளர் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. இந்த அவதூறு பரப்பு வந்து இந்த கட்சியுடைய இந்த ஆட்சியாளருடைய வெளிப்படை தன்மையா இருக்கு, வெளிப்படை பணியா இருக்கு. அதை இவரும் அனுபவிச்சிருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து ஆட்சியை அகற்றணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா ஒரு குறைநிலை இருந்து இந்த மக்கள் விரோத ஆட்சியை வெளிப்படையா அகற்றுவதற்கு டிவிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் டிவிக்கு வந்து நான் வந்து அமெரிக்க ஜனநாயகத்தில் விளையாடுவேன்னா அவங்க ஆயிட்டு விளையாடணும். அவங்க பாருங்க, ஒருவேளை வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு எடப்பாடி அவர்களுடைய பேசின விஷயங்கள் எல்லாமே விஜய் இல்லைங்கிறத வந்து பொதுக்குழுவில் வந்து மறுத்துட்டார். தனிச்சு நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னப்பயே அது முழுசாக முடிஞ்சு போச்சு. ஆனாலும் ஏடிஎம்கேவும் பாஜகவும் விஜயனுடைய வருகையை தான் வந்துட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எப்படி எதிர்பார்க்குறது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இன்னும் நல்லா நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த திமுக சும்மா இருக்க மாட்டான். திருப்பி வந்து டிவிகேவை எந்த விதத்தில் வந்து காரணம் பண்ண போகிறாங்க. ஈவன் விஜய் மேலே கூட அவதூறு பரப்பி விஜய் ஜெயிலுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சந்திக்கும் போது சந்தியோடைய காலம் இன்னும் 6 மாதம் இருக்குல்ல. பேய்கள் ஆட்சியில் பின்னம் சாத்திரம் இன்னும் பேய் ஆட்சி இருக்குது. அந்த பேய் ஆட்சியில் என்ன நடக்கலாம். அது நடக்கும்போது மேபி விஜய் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவரை மட்டுமாவது, அதாவது அவருடைய சகாக்களை விட்டுட்டு கூட அவரை காப்பாற்று பண்ணுறதுக்காக சேர வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த பார்வையில் அரசியல் சணக்கில் இருக்கக்கூடிய பிற பெரிய கட்சி தலைவர்கள் இணைக்கலாம். அந்த எண்ணம் சரிதானே. விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த எதிர்பார்ப்புன்றது நிச்சயமா உண்மையா இருக்கலாம்ல. நல்லா புரிஞ்சுங்க சார். அந்த ஆதரவு அந்த பொதுக்குழு கூட்டம் தானே சிறப்பு நினைக்கிறேன். ரொம்ப அழகா பேசுவார், பார்த்துருப்பீங்க நீங்க. என்ன எங்க அண்ணனை தொட்டு பாரு, அண்ணனை தொட்டு பாரு சொல்லிட்டு. இதெல்லாம் நகைப்புக்குரிய சார். உண்மையிலே வந்து இவர்களே வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு தடவை அடிச்சுட்டாங்க, எல்லாம் சதறி போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் யார் யார் விட்டு கொடுத்தாங்க. இருக்கக்கூடிய அத்துணை, அதாவது திமுக விரோதிச்சு அத்தனை கட்சிகளும் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த மாதிரி பண்றாங்க, நமக்கு நடந்திருக்குன்னு சொல்ற ஒரு ஒற்றை எண்ணத்தோட முட்டு கொடுக்குறாங்க டிவிகேக்கு. இந்த முட்டையும் தள்ளி விட்டுவிட்டு நான் தான் திருப்பி அமெரிக்க ஜனாதிபதின்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் அப்படி பேசுறது இப்படி எடுத்துக்கிட்டு தெரியல. ஆக அந்த சூழல் மாறும். திருப்பி டிமுக டிஎம்கே அந்த அரசியால் சும்மா இருக்க மாட்டாங்க. திருப்பி வெளில போகிறாங்க, பிரச்சாரம் பண்ண போறாங்க, கைது அந்த தண்டனைகள்லாம் பார்க்க போறாங்க. அதை பார்க்கும்பொழுது நிச்சயமா வந்து விஜய் தன்னை தற்பாத்துக் கொள்வதற்காக இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து யூபியில் நடந்துச்சு. யூபியில் அது எந்த கட்சின்னு பேச வேணாம். யூபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சிகள் ஓரணியில் இருந்து ஒரு கட்சியை எதிர்த்தாங்க. அது போல தமிழகத்திலும் எதிர்க்கக்கூடிய சூழல் அமையணும்னா டிவிக்கு வரலாம். ஏன்னா அவங்களுடைய இப்போ வரைக்கும் வந்து சரியான அரசியல் புரிதலோ சரியான வெளிப்படையான அரசியலை உள்வாங்கி செயல்படக்கூடிய திறனோ அவங்களுக்கு இல்லை. அது ஏக அறிவை கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தாங்க நிச்சயமா வந்து அவங்க வெற்றியின் பக்கம் நிற்பாங்க நினைக்கிறேன். அது உங்களுடைய கூட்டணி உங்களுடைய ஒரு கணக்காகவே இருக்குது. நிச்சயமா வந்துட்டு இந்த நேர்காணலில் வந்துட்டு கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி, நன்றி.